ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேகேஆர் விசிஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் நம்பர் 42 ஐபிஎல் 2024 அந்த மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீமாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ட்ரீம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா படிதார் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார்மில் இருக்காருன்னு. நேற்று வேறு ஃப்ளாட் ட்ராக் பேட்டிங் பிச்சு ஒரு 23 பால்ஸில் 50 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ செம்மையான ஹிட்டு, அதுதான் 80 பாயிண்ட்ஸு. சிவரு சேஃப் தான், விராட் கோலி சேஃப் தான், அபிஷேக் சர்மா சேஃப் தான். எஸ்ஆர்ஹெச் நேற்று லாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் ஆர்சிபி இத்தனை மேட்சை விட்டுட்டு இந்த மேட்ச் கரெக்டாக பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு சேசிங் வரலன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த சீசனில் வந்து சேசிங் வந்து அவங்க பண்ணல. ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் டிசி கூடயும் சரி ஆர்சிபி கூடயும் சரி அடி பொழந்தாங்க. ஸோ சேசிங் வந்து இந்த ஸ்டோக் பண்ணிட்டாங்க. வந்தவங்க எல்லோரும் அவுட். அதேமாதிரி டிராவல்ஸ் ஹெட்டுக்கு சேசிங்கில் வந்து கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் அவர் அவுட் ஆகிட்டார். ஸோ கேமரான் க்ரீன் கேப்டனு, ஸோ ஆல்ரவுண்டர் ஆர்சிபி. வில் ஜாக்ஸ் வந்து மொக்க இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து ஒரு வந்து இம்பேக்ட் பிளேயரு, ஸோ அது எஸ்சிங்கு, அவருமே ட்ரீம் டீமில் வந்துட்டார். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து விக்கெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, நிறையா விக்கெட்ஸ் போயிடுச்சு. ஸோ சபாஸ் அகமது வந்து அதே மாதிரி லாஸ்ட் 2 மேட்சஸாக பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. கரண் சர்மா, பேட் கமிங்ஸ், நட்ராஜன் எல்லாருமே சேஃபு தான். இதில் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பேக்ட் எஸ்சிங்கும் உனாட்கட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக்குமே சேஃபு தான். ஸோ இந்த 2 தான். இந்த 2 பேரை யாரை விட்டு எடுக்கிறோன்னா வில் ஜாக்ஸையும் ஃபேப் டூப்ளசிஸையும் விட்டுட்டு மேலே கேர்ள்ஸனும் விடுறதும் ரிஸ்க்கு தான். ஸோ அதை விட்டுட்டு இப்படி எடுத்துருக்கணும். ஸோ இதுதான் வந்து டீமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு ஒன் சைட் டீம் மாதிரி போயிடுச்சு. அது எப்படின்னா மேலே பேட்டிங்கில் வெறும் அபிஷேக் சர்மா மட்டும்தான் இருக்கார், ஆல்ரவுண்டர் சபாஸ் அகமது. பட் பவுலிங்கில் இவங்க 3 பேர் இருக்காங்க. பவுலிங்கில் ஒருத்தர் வைஸ் கேப்டனாக வந்துட்டார். ஸோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் போயிடுச்சு. பட் இருந்தாலும் சில ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபிக்கு ஃபேவராக அது வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்னா ஒரு 250th மேட்ச் ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸ்க்கு. ஸோ இவங்க வந்து ஒரு மைல் ஸ்டோன் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல டிசிஷன் பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்தது. ஸோ அதனால தான் வின் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஸோ நல்ல டிசிஷன் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை. எஸ்ஆர்ஹெச்சை வந்து லாஸ் பண்ண வச்சுருக்காங்க. மேபி எஸ்ஆர்ஹெச் அடுத்த மேட்ச் சேசிங் மறுபடியும் வேறு டீம் வந்து சேசிங் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது சேசிங்கு. ஸோ நம்ம இன்றைக்கான டீம்ஸை வந்து பார்த்துடலாம். இன்னும் இன்ஸ்டால் 11 ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ நம்ம ரெகுலராக இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியே கிடையாது. உங்களுக்கு வந்து வின்னிங் அமௌண்ட்டு சேஃப் அண்ட் செக்யூராக வந்துடும். இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸுமே இருக்குது. சேஃபான ஒரு ஆப்பு. ஸோ டாப் அண்ட் பெஸ்ட் ஆப்பு ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ மினி கிராண்ட் லீக் இதெல்லாமே இன்னும் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் என்ட்ரி ஃபீஸுமே இருக்குது. 10-in-1 பிளேயர், 7-4 பிளேயர்ஸ், ஓல்டு மெத்தடுமே இருக்குது. அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் என்ட்ரி ஃபீஸ் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. 8-3, 8-4ல் பார்த்தீங்கன்னா 4 ரூபீஸில் ஆரம்பித்து 40,000 ருபீஸ் வரைக்குமே கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ செம்மையான ஒரு ஆப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபருமே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிக் அமௌண்ட் கான்டெஸ்ட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிக் அமௌண்ட் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. ஸ்மால் வெரி ஒரு 4 ரூபீஸ் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. ஒரு சூப்பரான ஆப்பு. இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2 கேட்டகரி ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில் நடக்குது. ஸோ மேக்ஸிமம் பர்சன்டேஜ் 80% வரைக்குமே கேகேஆருக்கு தான் வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஆல்ரெடி வந்து ரொம்ப ஒரு மொக்கையான ஃபார்மில் இருக்காங்க. லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க மேட்சஸ்ஸு. ஸோ இந்த எஸ்சிங்கும் அசுதோஷ் சர்மா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே பிரப்சிம்ரன் சிங் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹிட் பண்ணுறாரு. சாம் கரன் பவுலிங்கில் பார்த்துக்கிறாரு. கேப்டன்ஷிப்பு சூப்பராக பண்ணுறாரு. பவுலிங்கில் அக்ஷர் பட்டேல், ஏசிங் ரபாடா மேட்ச் ஒரு மேட்ச் விட்டு ஒரு பவுலர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. மேலே ஜித்தே சர்மா ஃபார்ம் அவுட்டு. இவங்க பேட் ஸ்டோக்கு பதிலாக ரூசோ எடுத்துகிட்டு வந்தாங்க, ரைடி ரூசோ. அவருமே அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது பஞ்சாப் கிங்ஸுக்கு. பட் இருந்தாலும் கேட்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா ஃபில் சால்ட் வந்து ஸ்டார்டிங்கில் அடி பிறந்துடுறாரு. நிறையன்னு சொல்லவே தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரசலு. ஸோ சரியான ஸ்ட்ராங் டீமு. பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுத்துறாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்னால் கேகேஆர் சேசிங் எடுத்தாங்கன்னா வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்துடுவார் கண்டிப்பாக. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீம் பார்த்துடலாம். ஸோ ஃபில் சால்ட், ஜித்தே சர்மா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், எஸ் சிங், நரேன், ரசல், சாம் கரன், அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி. கேப்டன் வந்து ஃபில் சால்ட், வைஸ் கேப்டன் பிரப்சிம்ரன் சிங். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஃபில் சால்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர். அதேமாதிரி ரகுவன்சி ஒரு யங் பிளேயர், செம்மையாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. வந்தோடனே ஹிட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்துடுறாரு. ஸோ அதனால் வந்து கம்மி பால்ஸ் பிடிச்சி ஒரு 30 ரன்ஸ் அடித்து அவுட் ஆனாலும்
அந்த ஹிட்டிங் அதாவது ஸ்ட்ரைக் ரேட்னால வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாரு, பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்குது. ஸோ அவரையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைலி ரூசோ, எஸ் சிங், அசுதோஷ் சர்மா, நரைன், ரசல், ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல். கேப்டன் ரகுவன்சி, வைஸ் கேப்டன் ஏ சர்மா, அசுதோஷ் சர்மா. ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஜித்தேஷ் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங், எஸ் சிங், ஏ சர்மா, நரைன், ரசல், சாம் கரன், லிவிங்ஸ்டோன், ரபாடா, வருண் சக்கரவர்த்தி. கேப்டன் நரைன், வைஸ் கேப்டன் சாம் கரன். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் அதிகமாக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 40% வந்து இந்தரோட கேப்டன் அண்ட் வைஸி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதுவே வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நரைன் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஓப்பனரும் கூட, ஹிட் பண்ணுறார் வந்து பயங்கரமான. ஒரு மேட்ச்சில் வந்து இவர் ஒருத்தராகவே 250 பாயிண்ட்ஸ் எடுத்தார் ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரு. ஸோ சாம் கரனுமே பேட்டிங் வந்து முன்னாடியே வந்துடுறாரு. 1 டவுனு போன மேட்ச் ஓப்பனிங்கே வந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பனிங் வந்துருக்காரு. இவருமே பவுலிங் போகிறாரு, கேப்டன்ஷிப், அது கேப்டனும் கூட. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் பவுலிங் அதான் டெத்துலேயும் போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு இதுவே வந்து நமக்கு வந்து ட்ரீம் டீம் கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய கேப்டன் அண்ட் வைஸியாகவும் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம். மேபி உங்களுக்கு இது ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு இவங்க தான் கேப்டன் அண்ட் வைஸியாக வருவாங்கன்றத ஒரு பிளேயர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிளேயர்ஸை மட்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ கேப்டன் வைஸியை வந்து அப்படியே விட்டுட்டு பிளேயர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீம் போடுறீங்கன்னா 4 டீம்லேயுமே வந்து ஒரே கேப்டன் வைஸியை போட்டிருக்கேன். கன்ஃபார்மாக இவங்க தானா உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக போட்டுவிட்டு அந்த 4 டீமில் வந்து பிளேயர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்கில். ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். ஃபில் சால்ட், பிரப்சிமுரன் சிங், வெங்கடேஷ் ஐயர், ரைலி ரூசோ. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ரூசோவையும் நோட் பண்ணிக்கோங்க. அவர் நல்ல பிளேயர் தான், இன்னும் வந்து சைன் ஆக கிடையாது. ஒரு 2-3 சான்ஸ் கொடுத்துட்டாங்க. மேபி இன்றைக்கி மறுபடியும் அகெயின் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ப்ளே பண்ணுவார். ப்ளே பண்ணால் இன்றைக்கி கொஞ்சம் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஈடன் கார்டன்ஸ் நல்ல பேட்டிங் பிச்சும் கூட. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணார். ரசல், ரபாடா, ஏ சிங், எம் ஸ்டார்க், ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ ஹர்ஷித் ராணா வைஸ் கேப்டன், ஹர்ஷல் பட்டேல் கேப்டன். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர்னால் ஹர்ஷல் பட்டேலில் தான் இப்போதைக்கு இருக்கார். ஸோ அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸில் விக்கெட் டேக்கிங் வந்து கேகேஆரில் ஹர்ஷித் ராணா. ஸோ அதனால் அது கேப்டன் வைஸியாக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மேபி இவங்களே வந்து 3 விக்கெட்டு அப்படி பிக் பண்ணிட்டாங்கன்னா இவங்க தான் கேப்டன் வைஸியாக வருவாங்க. அதனால தான் நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உனாட்கட் வந்து ஒரு 3 விக்கெட் பிக் பண்ணி அவர் வைஸ் கேப்டனாக வந்துட்டார். ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான், உனாட்கட் 3 விக்கெட்டு. ஸோ அந்த மாதிரியும் நடக்கும், அதையும் வந்து நோட் பண்ணிங்க. இப்போ வந்து ஹர்ஷித் ராணா வந்து இன்னும் அந்தளவுக்கு 3 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரான்னு தெரியல, மேபி நான் மறந்துருக்கலாம். அதனால் அவரையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹர்ஷல் பட்டேல் ட்ரை பண்ணுங்கள். இவங்க 2 பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸு. ஸோ ஈடன் கார்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ட்ராக்கு தான். ஸோ அப்படின்றப்ப நம்ம டெத் ஓவர்ஸில் போட்டு இந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் போடுற பவுலர்ஸ்க்கு வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே வேரியேஷன்ஸ் பவுலர்ஸு, வேரியேஷன்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு வந்து ஸ்லோவர் ஒன்ஸும் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு விக்கெட் விழுகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்படி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். ஃபில் சால்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங், எஸ் சிங், நரைன், ரசல், சாம் கரன், லிவிங்ஸ்டோன், ரபாடா, ஹர்ஷித் ராணா, பிரார். கேப்டன் ரசல், வைஸ் கேப்டன் லிவிங்ஸ்டோன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஜித்தேஷ் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், எஸ் சிங், ஏ சர்மா, நரைன், ரசல், சாம் கரன், ரபாடா, ஏ சிங், எம் ஸ்டார்க். ஸோ அதில் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரியுது. ஸோ அதனால் வந்து அவரை கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஈடன் கார்டன்ஸ் தான் என்ன பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ எஸ் சிங் வந்து லாஸ்ட் 2 மேட்சஸை வந்து போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சில் இவங்க 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அதுக்கு முந்தின மேட்ச்சில் வந்து எஸ் சிங் வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஏ சர்மா தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எஸ் சிங் வந்து இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். மேபி ஃபஸ்ட் பேட்டிங்காக தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஜித்தேஷ் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர், ரூசோ, ஏ சர்மா, ரசல், நரைன், சாம் கரன், ஹர்ஷதீப் சிங், ரபாடா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. வைஸ் கேப்டன் வருண் சக்கரவர்த்தி, கேப்டன் ரைலி ரூசோ. ஸோ நான் ரைலி ரூசோவை இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி இவருக்கு இன்றைக்கி சைன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் 2K Tech உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப் லிங்க்ஸுமே இருக்குது. 2K Techனு ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.